மத்தளங்கிற பேர் எப்படி வந்துச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு செம காரணம் இருக்கு. மத்து அப்டின்னா ஓசையோட பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை ஆகும். ஸோ மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று ஆகிறதுன்னு அடியாருக்கு நல்லார் வந்து குறிப்பிடுறாரு. மத்தளத்தோட நடுப்பகுதி வந்து பெருத்தும், கடைப்பகுதி சிறுத்தும் இருக்கும். மரத்தால செய்யப்பட்டிருக்கும். இதோட வாய்ப்பகுதி வளையங்கள்ல தோலால இழுத்து கட்டியிருப்பாங்க. இந்த கருவி வந்து 2 கைகளால இசைக்கப்படும். ஆகவே இது முதற் கருவி. ஸோ தமிழர் பாரம்பரிய இசைக்கருவியில முதன்மையான கருவி எதுன்னு பார்த்தோம்னா, இதுதான் மத்தளம். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல கூட அங்கு உள்ள இசைக்கலைஞர்கள்ல கொட்டி மத்தளம் வாசிக்க ஒருவரும் இருந்தார். அந்த கல்வெட்டு குறிப்பிடுது. நம்ம ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழியில கூட அவங்க இந்த மத்தளத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடைத்தாமன் நிறை தாழ்ந்த பந்தர்கி. தமிழர்களின் கலை பொக்கிஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம நினைவுக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அறிய நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு நம்ம பிளாகோட லிங்கை வந்து செக் பண்ணி பாருங்க.